நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்த தலைவர் படத்தோட அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த படம் வந்து பாட்சா. அப்ப நான் ரொம்ப சின்ன பையன், ஸ்கூல் படிச்சிருந்தேன். ரஜினி சார் நடிச்ச மூவில எந்த மூவி உங்களோட ஃபேவரட்? எனக்கு அவர் நடிச்ச படம் எல்லா படமே பிடிக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்க படங்களை தாண்டி எனக்கு பழைய படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். தலைவர்னு சொன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வருது? தலைவர் அப்படின்னு சொன்னா எனக்கு மட்டும் இல்ல, பட்டி தொட்டில இருந்து சின்ன குழந்தைகள்கிட்ட கேட்டா கூட தெரியும் அது சூப்பர் ஸ்டார் அப்படிதான்னு. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு வேற லெவல் ஃபேமஸ். இப்போ நீங்க தலைவரை பார்த்து ஏதாவது விஷயம் கேட்கலாம்னா நீங்க என்ன விஷயம் கேட்பீங்க? திருப்பி பாட்சா மாதிரி ஒரு படம் பண்ணுவீங்களா தலைவா? அது கேட்பேன். ரஜினியின் எந்த மூவி உங்களோட ஃபேவரட்டான மூவி? ஒரு ரிலீஸ் ஆக போற படையப்பா. அவரோட ஸ்டைல்ல ஒரு பஞ்ச் டயலாக் சொல்லுங்க. கண்ணா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தலைவர் படம் பார்த்த அனுபவத்தை எங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்த்த படம் அப்படின்னா படையப்பா ரொம்பவே பிடிக்கும். இப்போ வரைக்குமே அது தமிழ் சினிமாவோட பெஞ்ச்மார்க் அப்படின்னே சொல்லலாம். அந்த படத்தை வந்துட்டு இப்போ இப்போ ஜென்சி 2K கிட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்துட்டு ரீக்ரியேஷன்லாம் பண்ணுற அளவுக்கு அந்த படம் வந்து வேற லெவலான ஒரு மூவியாக இருக்குது. படையப்பா படம்லாம் அடிச்சிக்கவே முடியாது. தலைவரோட பேசிகிட்டு இருக்கும்போது நமக்கே அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது தலைவரை பற்றி பேசும்போதே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே தலைவா. இவ்வளோ வயசாக எப்படி தான் இவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க அப்படின்னு தெரில. அது எல்லாருக்கும் கேட்குற ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது. 170 மூவிஸ் மேலே பண்ணிட்டீங்க. உங்களோட 200வது படத்தை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ரொம்பவே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே தலைவா. ரஜினி சார் பற்றி ஒரு வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சூப்பர் ஸ்டார் ஆஸ் யூஷுவல்.